உன்னை யாரும் இங்க வர சொன்னா? என்ன என்ன பாக்குறீங்க? யார் இந்த பொண்ணு? எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னா? அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. இவ வர்றதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போனேன். கோவில்ல தற்செயலா என்னோட கார் சாவி சாக்கடையில விழுந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல இந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த கார் சாவியை எடுத்து கொடுத்துட்டா. உடனே நன்றி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். வர்ற வழியில பார்த்தா இந்த பொண்ணை ஒரு 3 திருடங்க துரத்திக்கிட்டே வரானுங்க. ஐயோ பாம்பேன்னு நான் காருக்குள்ள இழுத்து விட்டுட்டேன். அப்புறம் கேட்டேன், ஏமா உன்னை அவங்க துரத்திக்கிட்டே வராங்கன்னா, அவங்க திருடுறத இந்த பொண்ணு தடுத்துருக்கு. அதுக்குதான் அவனுங்க இவளை வெட்டணும் குத்தணும்னு சொல்லி இவளை துரத்திக்கிட்டே வந்தானுங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்த உடனே என்னை இறக்கி விட்டுருங்கம்மான்னு சொல்லிச்சு. நானும் இறக்கி விட்டேன். இறக்கி விட்டுட்டு கண்ணாடி வழியா பார்த்தா பாத்துமா, பார்த்து ஜாக்கிரதை, பார்த்து இறங்கு. பார்த்து ஜாக்கிரதை. விடாதீங்கடா. எங்க அவனுங்க? என்ன துரத்திட்டு வராங்கம்மா அந்த ரவுடிங்க. நான் சொன்னேன்ல வீட்டுல இறக்கி விடுறேன்னு. பாரு, வா உள்ள போ, வா. பாவம் அந்த பொண்ணு. இங்க எங்கேயோ யார் வீட்லயோ வீட்டு வேலை செய்தான். திருட்டு கும்பல் வேற இவளை துரத்திக்கிட்டே இருக்கானுங்க. யாரோ செஞ்ச தப்புனால தடுக்க போய் இவளுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு. அதான் பார்த்தேன், நீ என் கூடவே வான்னு இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன். அக்கா, இவளுக்கு மட்டும் எங்க இருந்துக்கா இப்படி அதிர்ஷ்டம் எல்லாம் வருது? அதான்டி எனக்கும் ஒண்ணுமே புரியல. ஏமா, உன் பேர் என்னமோ சொன்னியே, என்ன சொன்ன? ஆண்டி, நான் சொல்லவா? அவங்க பேரு நந்தினி தானே? ஆமா. உனக்கு எப்படிப்பா தெரியும்? பேர் மட்டும் இல்ல, நந்தினியோட முழு ஹிஸ்டரியும் என்னோட மம்மிக்கு நல்லாவே தெரியும். ஏமா சுந்தரவல்லி, இந்த பொண்ண முன்னாடியே தெரியுமா? அது ஏமா உனக்கு இவங்களை தெரியுமா? நீ ஏதோ ஒரு வீட்டுல வேலை செய்யறேன்னு சொன்னியே, அந்த வீடு இதுதானா? அது ஆண்டி ஆண்டி ஆண்டி, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நானே தெளிவா சொல்லிடுறேன். ஆக்சுவலி நந்தினி இந்த வீட்டோட வேலைக்காரி இல்ல, இந்த வீட்டுக்காரியே நந்தினி தான். ஐ மீன் இந்த வீட்டோட மருமக, என்னோட வைஃப்.
மருமக. ஓ ஒய்ஃபா இவ? என்னப்பா சொல்ற? ஆமா ஆண்டி. இந்த பொண்ணு வேற மாதிரிலாம் சொன்னா. இவ ஊரு பட்டுக்கோட்டை, இங்க எங்கேயோ வேலை செய்யறேன்னு அப்படிதானே நீ சொன்ன? லவ் மேரேஜா? அது நோ 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 நோ. இது பக்கா அரேஞ்ச் மேரேஜ் ஆண்டி. என் மம்மி பார்த்து பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணம். என்ன சுந்தரவல்லி, உன் புள்ள என்னென்னமோ சொல்றான். நீ பார்த்து கல்யாணம் பண்ணதானே? அப்புறம் என்ன சுந்தரவல்லி? ஐயோ, மருமகிட்ட இப்படியா கோச்சுக்கிறது? அவ பாரு, வருத்தப்பட்டு வீட்டை விட்டே போயிட்டா. இப்படியெல்லாம் நடந்துக்கலாமா? அப்படி கேளுங்க ஆண்டி. கேட்க ஆள் இல்லைன்னு ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்காங்க. சுந்தரவல்லி, இதெல்லாம் நடந்தா வீட்டை விட்டு ஒரு பொண்ணு வெளியில போனா 4 பேர் பார்த்தா என்னெல்லாம் பேசுவாங்க. எவ்வளோ பெரிய குடும்பம் உன் குடும்பம். எக்ஸாக்ட்லி ஆண்டி. இந்த மானம், மரியாதை, இந்த கௌரவம், அந்தஸ்து, பிரஸ்டீஜ், அப்புறம் என்னமோ இருக்கே ஆண்டி. ஸ்டேட்டஸ், கமெண்ட், லைக், என்ன ஆவறது இதெல்லாம்? மாமியார் மருமக பிரச்சனை தானே? ஐயோ, எக்ஸாக்ட்லி ஆண்டி. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? பா,